வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஒருவர் ஜப்பான் நாட்டிற்கு தான் சென்று வந்த அனுபவம் பற்றி பகிர்ந்து கொண்டார். அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் எது என்றால், ஜப்பான் நாட்டுக்காரர் இந்த வேலையை நம்மால் குறித்த நேரத்திற்குள் முடிக்க முடியாது என்று நினைத்தால் ஒன்று மறுத்து விடுவார்கள், இல்லை அதற்கான காரணங்களை சொல்லுவார்கள். ஆனால் நாமோ ஒன்றுமே பேசாமல் அதை வாங்கி கொண்டு பின்னர் தலையை சொரிந்து கொண்டு நிற்பதை பார்க்கிறோம். எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும்னு வடிவேலு காமெடியா சொன்னாலும் அதுதான் உண்மை. தவறான திட்டமிடல்களே காலதாமதத்தின் முக்கிய காரணி. ஒரு செயலை செய்வதற்கு முன்னரே அதற்கான காலக்கெடு, தேவையான ஆதாரங்கள் ஆகியவற்றை பற்றிய தெளிவான திட்டமிடுதல் வேண்டும். சரியாக திட்டமிட்டு சமயோகித செயல்பாடுகளால் ஒரு செயலை வெற்றிகரமாக குறித்த காலத்திற்குள் செய்து முடிக்க முடியும். அரசு அலுவலர்கள், உயரதிகாரிகள் ஆகியோர் எந்த வேலையும் குறித்த காலத்தில் செய்யாமல் காலதாமதமாகவே செய்கிறார்கள். இந்த காலதாமதத்தால் தனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்கிற போது அவர்களுக்கு ஒருவித அலட்சிய மனப்பான்மை உண்டாகிறது. சரியான திட்டமிடல் இல்லாமல் உண்டாகும் காலதாமதம் ஒருவருக்கு மிகச்சிறந்த அனுபவ பாடத்தை கொடுக்கும். காலம் தவறாமை என்பது தலைமை பண்புகளில் மிகவும் முக்கியமானது. ஒரு இடத்திற்கு மேலதிகாரிகள் சரியான நேரத்திற்கு வந்தால்தான் அவருக்கு கீழே வேலை செய்பவரும் குறித்த நேரத்திற்கு வருவார்கள். ஆம், முதலில் பொறுப்பில் உள்ளவர்கள் காலம் தவறாமல் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். பிரச்சனை இந்த இடத்திலிருந்தே தொடங்குவதால் இதை சரி செய்து விட்டாலே எல்லா வேலைகளும் சிறப்பாக நடைபெறும். காலம் தவறாமைக்கு முக்கிய எதிரி ஒத்தி போடுவது. எந்த ஒரு செயலையும் தள்ளி போட்டால் கண்டிப்பாக அது காலதாமதத்தில் கொண்டு சேர்த்துவிடும். ஆம் நண்பர்களே, எதையும் அப்புறம் செய்யலாம் என்று தள்ளி போடாதீர்கள். செயல்படுத்துவதை பொருத்தமான நேரம் இதே என்று, இந்த வினாடி என்று முடிவு செய்ய